ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில வரதன் சொல்லி ஒரு வித்தியாசமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் கிராமத்துல வந்து அழகா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ கண் எதிர்க்கே ஹீரோவோட மனைவியை ஒரு 4 பேரு சில்மிஷன் பண்றானுங்க. தான் பொண்டாட்டி இந்த மாதிரி சில்மிஷன் பண்றாங்களே தட்டி கேட்கணும்னு சொல்லி ஹீரோயின் ஆசைப்படுறாங்க. ஆனா அது எதுவுமே நம்ம ஹீரோ பண்றது கிடையாது. ஒரு படி மேல போய் ஹீரோயினை இவனுங்க 4 பேரு ரேப் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துச்சாம். என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் தான் மீதி படத்தோட கதை. அப்படியே சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஃபகத்தை தான் காமிக்கிறாங்க. துபாயில ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல இவருக்கு வேலையும் போகுது. அப்படியே கட் பண்ணா இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே தன் மனைவி கிட்ட வேலை போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே இடத்துல மனைவி இன்னொரு ஷாக்க தூக்கி போடுறா. மனைவிக்காரங்க கன்சீவா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப அபார்ட் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ. ஆனா மனைவிக்காரங்க தளர்ந்து போகல. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும், ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் போல்டா பேசுற பொண்ணு அப்படியே வெளியே போறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க தான். காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அங்கேயே லவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ டீ கடைக்கு போயாச்சு. சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்தை ஓபன் பண்றாங்க. எனக்கு இந்த துபாய் வாழ்க்கை பிடிக்கல, நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், அங்க போயிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி நம்ம அங்கேயே இருக்கலாமே, எதுக்கு இங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை கிடைச்சிருக்கும். சோ அதனால நான் அங்க இருந்துகிட்டே பாத்துக்கிறேன், நீ அங்க போயிட்டு பிசினஸ் பண்ண, எத்தனை நாளைக்கு நீ அடுத்தவங்களை நம்பி இருக்கிறது அப்படின்னு சில அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஏதோ இது சரின்னு படுது. சரி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. துபாயில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது ஊருக்கு போறாங்க. ஹீரோயினோட சொந்த வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்க அம்மா மருமகனுக்கு இந்த மாதிரி வேலை போயிடுச்சு, அவனை அப்பவே கல்யாணம் பண்ணாத இப்படின்னு ஏகப்பட்ட குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் வெறுப்பா அவனை நீ கட்டிக்கிட்ட, ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டே இப்ப என்ன ஆச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி அபட்டான விஷயத்தை மேற்கொண்டு அம்மாக்காரங்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லியாச்சு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இங்க நாங்க பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல ஹீரோயினுக்கு அவங்க பூர்வீக இடத்துல ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அங்க போய் நாங்க தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எல்லாம் போட்டாங்க. சரி நீங்க சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவா அங்க இருந்து கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்ணி ஹீரோயினோட பூர்வீக ஊருக்கு இப்ப போய்கிட்டு இருக்காங்க. அங்க வேணுன்ற விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக பென்னின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆளை போட்டிருக்காங்க. சோ அவர் தான் இப்ப அந்த வீட்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு 2 பேரு லிஃப்ட் கேக்குறாங்க. ஒரு அம்மாவும் பையனும், அம்மா என் பையனுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, சோ அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கான், போற வழியில கொஞ்சம் டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு போற வழியில இந்த கார்ல ஏத்தி விடுறாங்க. பையன் இந்த கார்ல ஏறிக்கிறான். இன்னைக்கு ஏதோ மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் இருக்குதான், சோ அதனாலதான் இவன் அர்ஜென்டா போயிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒருத்தி சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தவொடனே இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் இங்கதான் இறங்க வேண்டிய இடம் சொல்லி அந்த பொண்ணு கூட சைக்கிள்ல நடந்து வரத முன்னாடி இருக்கிற மிரர் மூலமா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும். இந்த வயசுல லவ் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரு பேசிக்கிட்டே அப்படியே ஊருக்குள்ள வராங்க. ஊருக்குள்ள அவங்க சொந்த ஊருக்கு வந்தாச்சு. அங்க இருந்து ஒரு டீ கடையில இறங்கி டீயை குடிக்கலாம் சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில பேரு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னமா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு கிழவ இருக்கிறான். இந்த பொண்ணை கொஞ்சம் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசிங்கமா பேசுற மாதிரி தெரியுது. இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஹீரோவா அங்க இருந்து அதெல்லாம் எதுவும் பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க இருக்கிற பென்னி ஹீரோ ஹீரோயினுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாச்சு. இன்டர்நெட் வசதியில இருந்து ரூமை கிளீன் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. மேற்கொண்டு ஏதாவது தேவைனாலும் சொல்லுங்க சார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஹீரோ வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாரு. ஹீரோயினோட வீட்டுல இருக்கிற அவங்க பெரியவங்களோட போட்டோஸ் எல்லாமே அங்க செவத்துல மாட்டிருக்குது. அவங்க தாத்தா கொஞ்சம் பயங்கரமான ஆளு, அந்த காலத்திலே துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாலாம். அதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு ஸ்டோர் ரூம் ஒண்ணு இருக்கு, அது அவங்க தாத்தா யூஸ் பண்ண ஸ்டோர் ரூம். அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஹீரோக்கு சில விஷயங்கள் கிடைக்குது. அதுல ஒண்ணு குறிப்பா நைட் விஷன் கேஜெட்ஸ் ஒண்ணு கிடைக்குது, பெரிய துப்பாக்கி ஒண்ணு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போட்டு பார்த்துக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோயின் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா அந்த காலத்திலே சில வேட்டைக்கு எல்லாம் போவாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நைட்ல தூங்கும் போது இவங்க இருக்கிற இடம் கொஞ்சம் தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கும். பூச்சி தொல்லைங்க அதனோட சத்தம் இவங்கள தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்க தோட்டத்தை சுத்தி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. மிளகு தோட்டம் வச்சிருக்காங்க சொந்தமா. அந்த மிளகு தோட்டத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க இந்த கிராமத்து வாழ்க்கைய. சுத்தி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள சில திங்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு ஊரையும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டீ கடையில ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆளு எப்பயுமே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் போறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்கிட்ட டேய் அந்த பொண்ணு பாரா எப்படி இருக்கா பாரா, அவ அம்மா விட இவ ரொம்ப அழகா இருக்கால அப்படின்னு சொல்லி ஒரு வக்கர புத்தியோட இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது இவங்களுக்கு புரியல. அதே மாதிரி ஹீரோயினை கொஞ்சம் குறுகுறுன்னு பாக்குறதாலையும் ஹீரோயின் ட்ரெஸ் கொஞ்சம்
எல்லாம் கிழிஞ்சிருக்கிறது மகளல்னு சொல்லி அதையும் குத்தி குறை பேசி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது இவங்களுக்கு பிடிக்கல. அடுத்தது நம்ம ஹீரோவோட வீட்டுல பென்னி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அங்க இருக்கிற காய்கறி மிளகு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக வெளியே விற்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பால்கார தம்பி இருக்கிறான். இவன் தான் அன்னைக்கு லிப்ட கேட்டிருப்பான். இவன் தான் இந்த வீட்டுக்கு பால் ஊத்துறதுக்காக வந்திருப்பான். ஹீரோவும் பார்த்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே கட் பண்ணா ஹீரோவே காஃபி எல்லாம் போட்டு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க அறுவடை பண்ண மிளகெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே மார்க்கெட்ல போடுறதுக்காக பென்னி ஹீரோவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ பென்னி இந்த ஊரை பத்தி சில விஷயங்களை சொல்றான். இந்த ஊர்ல இருக்கிற பெண்ணுகளை எல்லாமே இங்க இருக்கிறவனுங்க பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை நடக்கும். ஆனா அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். சாட்சி சொல்லவும் ஒருத்தனும் வரமாட்டான். அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றோம். இந்த ஊருக்குள்ள நம்மளா இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை வாழ முடியும். எதிர்த்து கேள்வி கேட்டாலோ ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோயினை வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. கிச்சன்ல நின்று ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து யாரோ அவங்கள பாக்குற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நிழல் கூட அவங்களுக்கு தெரியுது. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல வெளியே. இப்படியே அவங்க பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு உருவம் ஜன்னல் பக்கத்துல போயிட்டு பாக்குறாங்க. யாரும் எட்டி பாக்குற மாதிரி தெரிஞ்சுது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஏஞ்சு நிக்கிறான். பார்த்து அடுத்த நிமிஷம் ஹீரோயினுக்கு அள்ளு விட்டு போயிடுது. யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் என் பேரு ஜித்தன், இதே ஊர்ல தான் இருக்கிறேன், என்ன உனக்கு தெரியல, ஸ்கூல் படிக்கும் போது ஒன்னா படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்கிறான். அதுவும் இல்லாம அந்த ஊருக்குள்ள வீட்டுல எல்லா வேலைகளையும் செய்வார்ல பென்னி, அவரை தேடி தான் அங்க வந்திருக்கிறதாவும் சொல்றான். அவர் இல்ல வெளியே போயிருக்காரு மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வந்தா நான் வந்து கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து போறான். நைட் டைம் ஆகுது. ஹீரோயின் கேக் எல்லாம் செஞ்சிருக்காங்க இவங்களோட வெட்டிங் டே இன்னைக்கு. சோ அதை எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சோ கேக் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போறாங்க. தூங்கும் போது கூட ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு ஓடுது. ஒருத்தன் வந்தான் இல்லையா, அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் விண்டோ பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ சில சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது. ஹஸ்பண்ட் காரங்க கிட்ட சொல்றாங்க ஏதோ சத்தம் கேக்குதுங்க, என்ன ஏதுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் போயிட்டு பாக்குறாரு. ஆனா எந்த ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே உன்னோட கற்பனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க வைக்கிறாங்க. அடுத்து பென்னி என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் காலையில ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் தலைவரை போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க ஊர் தலைவரோட வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வெளியே வரவா. இந்த பொண்ணு தான் அந்த பால்கார பையனோட அப்போ வெளியே போயிருப்பா. சோ அந்த பொண்ணு தான் இங்க இருக்கிறத பார்த்தாரு நம்ம ஹீரோவும். அப்படியே ஊர் தலைவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. இங்க தான் நாங்க வந்திருக்கிறோம், இங்க ஒரு பிசினஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு போறாரு. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே முரட்ட ஆளுங்களா இருக்கிறானுங்க. இதையும் நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ அதே இடத்துல ஒரு கார் ஒண்ணு வருது. அந்த கார்ல இருந்து சில பேர் இறங்குறானுங்க. ஹீரோயினை ஒருத்தவன் மீட் பண்ணா இல்லையா, அவன் இன்னொருத்தவன் இருக்கிறான் ஜித்தன் ஜோசி இப்படின்னு ஒரு 4 பேர் கேங்க நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசின கேங்க. அதுங்க எல்லாமே இங்கதான் இருக்குதுங்க. அதே இடத்துல வண்டி எடுத்துட்டு போறா. போகும்போது கூட டேய் இவன் தாண்டா பிரியாவோட வீட்டுக்காரன், நேத்து நான் போய் பார்த்தேன்டா பேசுனடா அப்படின்னு சொல்லி நேத்து அன்னைக்கு ஹீரோயினை பார்த்து பேசினா இல்லையா, அவன் கூட இருக்கிற சக பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விடு, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க அந்த பால்கார பையனும் அந்த பொண்ணு ஒருத்தி இருந்தா இல்லையா தலைவரோட வீட்டு பொண்ணு, இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த தலைவரோட வீட்டுல இருந்த அந்த 4 பேர் கேங் தான் இங்க வந்திருக்கானுங்க. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல இவங்களுக்கு சொந்தமா ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்து மேல இருந்து பாக்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த கொட்டாயில இருந்து பார்த்தா கீழே என்ன நடக்குது, ஹீரோயின் வீட்டுல என்ன செய்யறாங்க அப்படிங்கறத மேற்கொண்டு கிளியரா பார்க்கலாம். அங்க இருக்கிறவனுங்க கேமராவை ஆன் பண்ணி ஜூம் பண்ணி வைக்கிறானுங்க. அப்படி ஹீரோயினை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆளு படுறா எப்படி இருக்கா படுறா அப்படின்னு சொல்லி இவனுங்க வர்ணிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதே இடத்துல ஜோசின்னு சொல்லி ஒருத்தவர் இருக்கான், ஊர் தலைவரோட பையன். இவன் என்ன சொல்றான்னா, நானும் அவளும் ஸ்கூல் படிக்கும் போதே ஒன்னா படிச்சோம், அப்பவே அவளை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இப்ப அவன் 2வது ஓனர் தான்டா அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்க. என்ன மச்சான் சொல்ற எப்படா அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாமே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவா அங்க வந்து ஹீரோயினோட துணி ட்ரெஸ் எல்லாத்தையும் காய போட்டுட்டு இருக்காங்க. இதே எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதையும் ஜூம் பண்ணி பார்த்து இவனுக்கு சரக்கெல்லாம் போட்டுட்டு ஜாலியா நம்ம ஹீரோயினை வர்ணிச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் வெளியே போட்ட துணி எல்லாம் ஹீரோயின் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னோட இன்னர் வேர்லாம் காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ சிரிக்கிறாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு யாரு போட போறா, ஏதாவது காத்துல பறந்து போயிருக்கும், 1-2 பறக்கலாம், எல்லாமே பறக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பா பேசுறாங்க. ஹீரோ சிரிக்கிறத பார்த்து இது ஒன்னும் ஜோக்கு கிடையாது, சீரியஸா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி இவங்க போறாங்க. இப்ப அந்த துணி எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த 4 பேர் கேங் இருந்தது இல்லையா, துணி எல்லாம் வெளியே காயப்பட்டாங்க இல்லையா, அதுல ஒருத்தவன் இருக்கான். இந்த ஜித்தன் தான் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மோந்து பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து ஊருக்குள்ள ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு ஹீரோ ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற அந்த பென்னி இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதே சர்ச்சில் தான் இந்த 4 பேருக்கு அங்க வந்திருக்குது. அங்க கூடமே நம்ம ஹீரோயினை பார்த்து வர்ணிச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி போற இடம் வர இடம்னு எல்லா இடத்துலயும் இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப விண்டோ ஒண்ணு இருக்கு, பாத்ரூம் விண்டோ. அந்த
விண்டோல எதிர்ச்சியா பார்த்தா அந்த 4 பேர் கேங்கும் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கொட்டாயில இருந்து விண்டோ வழியா ஹீரோயின் குளிக்கிறத பாத்துட்டு இருக்காங்க. இத பார்த்த அடுத்த நிமிஷம் தான் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் குளிக்கிறத பாக்குறானுங்க, என்னன்னு போய் கேளுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோ வெளியே வந்து பாக்குறாங்க. ஹீரோ வெளியே வந்து பார்த்த உடனே அவனுங்க ஜெனரலா தான் இருக்கிறானுங்க, அதெல்லாம் ஒண்ணு பாக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் பார்த்தேன், அவனுங்க என்ன குளிக்கிறத பார்த்தானுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவு தூரம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ இதை பெருசா எடுத்துக்காம ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு அந்த விண்டோவை அப்படியே மூடி விட்டுட்டு வர்றாரு. ஹீரோயினுக்கு இது பயங்கரமான கடுப்பாகுது. அடுத்த நாள் காலையில பென்னியும் ஹீரோவை வெளியே போறாங்க. அங்க ஏதோ சில சண்டைகள் நடக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஏதோ கையை பிடிச்சு நின்னுட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சு நீ எப்படி கையை பிடிக்கலாம் போலாம் வரலான்னு அடி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிற பொண்ணை அங்க இருக்கிற ஒருத்தன் நியூஸ் பேப்பர் படிப்பான்ல ஒரு கிழவன், அவன் அந்த பொண்ணை வளைச்சு போட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஊர் தலைவரோட பசங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வழியா அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த சீன் இங்க நடந்துகிட்டு இருக்க அதே இடத்துக்கு ஊர் தலைவரோட பசங்க இவங்க 2 பேரும் கார்ல போனாங்க இல்லையா, பென்னி ஹீரோவும். இதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு கதவை தட்டுறான், பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன பிரியா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி, நான் தான் ஜோசி, என்ன தெரியலையா, அவன் கூட ஒன்னா படிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஞாபகம்லாம் இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல எங்க பக்கத்துலதான் எங்க தோட்டம் இருக்கு, அதனாலதான் வந்தேன், சும்மா பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேற ஏதாவது விஷயமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறதுலயே குறியா இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுற, என் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல உன் நம்பர்லாம் இல்ல, எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இல்ல எப்பயாவது நம்ம பேசலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனா வலுக்கட்டாயமா நம்பரை எழுதி ஹீரோயின் கையில கொடுத்துறான். சரின்ட்டு அந்த நம்பரை ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு போகும்போது அதை கசக்கி அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுறாங்க. அடுத்தது வெளியே போயிட்டு இருக்காங்க. நைட் டைம்ல கொஞ்சம் டபுள் மீனிங்ல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கிறானுங்க அவனுங்க. அதுவும் ஹீரோயினோட பேரை வச்சா பாடுறானுங்க. இதையும் திரும்ப போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி தப்பா பாட்டு பாடுறானுங்க, உங்களுக்கு எது கேட்கலன்னு சொல்லும்போது, அவங்க ஏதோ சரக்கு அடிச்சுட்டு பாடுறாங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க போய் பாருங்க, என்ன பத்தி தான் அவனுங்க பேசுறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு சரக்கு அடிச்சிருக்கிற இடத்துக்கு கேட்கலாம் சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ. ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஏதாவது சத்தம் போடுவாரான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நாங்க தூங்கலான்னு இருக்கோம், கொஞ்சம் சத்தமா பாடாதீங்க, பொறுமையா பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. போகும்போது அங்க இருக்கிற அந்த ஜோசி என்ன பண்றாரா, சார் நீங்க வந்துட்டீங்க, சும்மா ஒரு கட்டிங்காவது போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறாரு. வற்புறுத்ததுக்கு அப்புறம் ஹீரோவை எடுத்து குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. என்ன கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அவங்க சும்மா ஜெனரலா தான் பாடினாங்களாம், நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமே பாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பேசும்போது அந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லு கொஞ்சம் அடிக்குது. என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா போன கம்பல் பண்ணாங்க, அதான் லைட்டா குடிச்சிட்டேன்னு சொல்லும்போது, உன்னை நான் எதுக்காக அனுப்புனேன், நீ என்ன விஷயம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பாகி போறாங்க. அடுத்த நாள் காலையில திரும்ப பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ ஏதோ ஒன்னு பேப்பர் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தெரியுது. சரி அதை சரி பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு போனை ஆன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பகிருங்குது. அந்த போனை எடுத்துட்டு போய் ஹால்ல போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஹீரோவை வராரு, என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நான் பாத்ரூமுக்கு குளிக்க போனா அங்க ஒரு போன்ல வீடியோ ஆன் பண்ணி யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. அந்த போனை இப்ப எடுத்து பாக்குறாங்க, டிஸ்பிளே மட்டும் உடைஞ்சிருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்ப அந்த ஜோசி வந்தா இல்லையா, அவன் நம்பர் கொடுத்துட்டு போனா இல்லையா, அந்த நம்பரை நம்ம ஹீரோ போன்ல இருந்து அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே இந்த போனுக்கு ரிங் ஆகுது. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது, இந்த போன் அந்த ஜோசியோட தான், அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நான் எத்தனை தடவை சொன்னேன், நீ இந்த வாட்டி கேட்கற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த போனை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோ அந்த தலைவர் வீட்டுக்கு போறாரு. தலைவரை கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. உங்க பையன் வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃப் குளிக்கிறத வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றான் போறான் வரான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பையனை கண்டிக்காம அந்த பையனை கூப்பிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அவன் என்ன சொல்றானா, என் போனை சரி பண்றதுக்காக கடையில கொடுத்த, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது, அதுவும் இல்லாம டிஸ்பிளே எல்லாம் வர உடஞ்சிருக்கு பாருங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அனுப்புறான். அப்ப தூர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, என் பையன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, அது மாதிரி பண்ண மாட்டான், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் சமாளிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அடுத்த பதில் ஒண்ணுமே கிடையாது. வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் என்ன கேட்டியா, அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அவங்களோடது கிடையாது அந்த போன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டா, எதுவுமே பண்ணல, வந்துட்ட, வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீ வேற எதுவுமே பண்ண வேணாம், ஆளை விடுற சாமின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுல இருந்து சாப்பிடல, பேசுறது இல்ல, ரொம்பவே ஃபீலிங்ஸோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரின்னு அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுறதுக்கு அப்புறம் தூங்கவும் செய்யறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஏதோ ஒரு மீட்டிங்காக வெளியே போறேன், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் இந்த வீட்டுல எல்லாம் தனியா இருக்க மாட்டேன், நான் லைப்ரரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி லைப்ரரிக்கு போறதுக்காக கிளம்பி போறாங்க. அப்படி ஸ்கூட்டில போயிட்டே இருக்கும்போது இந்த 4 பேர் கேங்குமே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல அவனுங்க ஜீப் எடுத்துட்டு வரானுங்க. அந்த ஜீப்பை வேணும்னே ஹீரோயின் போற பைக்ல தட்டுறானுங்க. பைக்ல இருந்து ஸ்லிப் ஆகி மலைப்பகுதியில இருந்து கீழே உருண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நல்லபடியா கீழே பள்ளத்துல இதுல விழல, மரக்கிளைகள் தடுத்து அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்த அந்த பொண்ணு இவனுங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு
போயிட்டு வெளியே போட்டு போறானுங்க. என்னன்னா இது இவங்கள அடிச்சிட்டானுங்க, இவங்களே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் கூட்டிட்டு வரானுங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் போட்டு வந்திருப்பானுங்க. பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கும். அங்க இருந்து அவனுங்களுக்கு கிளம்பி போறானுங்க. ஹீரோயின் மேல நிறைய நகைக்கீரல் காயமும் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் அவனுங்க அட்மிட் பண்ணிட்டு அந்த ஜீப் எடுத்து இந்த பக்கமா வருவானுங்க. அப்ப அந்த புதருக்குள்ள அந்த பால்கார பையனும் ஊர் தலைவரோட பொண்ணு இருந்து இல்லையா, அவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து அங்கவே அந்த பையனை அடிச்சு அந்த பொண்ணை தரதரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு வராங்க. அடுத்து ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வைஃப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு அவசரமா அங்க இருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் பழையபடி நார்மலா இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்ன மயக்கம் தான், கீழே விழுந்துட்டாங்க பைக்ல இருந்துன்னு சொல்லி தான் நர்ஸ் சொல்லியிருக்காங்க. யார் அட்மிட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டா அதுவும் எது தெரியலன்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து படுக்க வச்சிருக்காங்க. படுக்கும்போது தான் ஹீரோயினுக்கு வாயில ஏதோ கடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. உதடெல்லாம் காயமா இருக்கு. கை கால்ல சில நகை கீரல்லாம் இருக்குது. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கும் போது தான் அந்த போன் வச்சது, நம்மள ஃபாலோ பண்ணது, அந்த ஜீப் இடிச்சது எல்லாம் ஞாபகம் வருது. அப்பனாக்கா ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் இப்பதான் புரிய வருது. அந்த 4 பேரும் ஹீரோயினை ரேப் பண்ணிட்டாங்க. சோ இப்பதான் அவங்களுக்கு புரியுது. போயிட்டு பாத்ரூம்ல தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்காங்க. அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. நீ ஏன் ஏதாவது ஒண்ணு நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கூட பாத்தியா, இதுதான் உன் கூட என்னால வாழவே முடியாது, உன் கூட என்கிட்ட சேஃப்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. வெளியே வந்து பயங்கரமா கதறி அழுகிறாரு. அதே இடத்துக்கு அந்த பால்கார பையனும் அவங்க அம்மாவும் வராங்க. இந்த மாதிரி அந்த தலைவரோட அடியாளுங்க என் பையனை என்னையும் கொல்றதுக்காக பாக்குறானுங்க, அவங்க பொண்ணு கூட ஏதோ லவ் பண்ணிட்டானா அதுக்காக அடிக்கிறதுக்கு வராங்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நீங்க வீட்டுக்குள்ள போயிடுங்க சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஊர் தலைவரோட அடியாளுங்களா வரானுங்க. இந்த மாதிரி அந்த பசங்க யாருன்னா வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செப்பல் மட்டும் வெளியே இருக்குது. சோ அதை பார்த்த உடனே அப்படியா சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. இப்ப ஹீரோ திரும்பவும் வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பால்கார பையன், அவங்க அம்மா, நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டு திரும்பவும் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாரு. அந்த அடியாளுங்க எல்லாருமே, தலைவர் அடியாளுங்க எல்லாருமே கூட்டு வந்துட்டானுங்க. வீடு லாக் பண்ணி இருக்குது. இந்த பக்கம் முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட ஒழுங்கா அந்த பையனை வெளியே அனுப்பிடு, இல்லனா வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயின் ஜன்னல்ல இருந்து இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தலாம் சொல்லி போறாரு. ஆனா அங்க இருக்கிறவனுங்க கதவை சாத்தாத, நாங்க உள்ள வரணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதாங்க இங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. ஹீரோ அந்த கதவை சும்மா பிடிச்சில்ல, கதவுக்கு பக்கத்துல ஒரு கத்தி ஒண்ணு சொருகி வச்சிருக்காரு. அந்த கத்தி எடுத்து அவன் கையில ஒரே போடு போடுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மிரண்ட போறாங்க. பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு அதிர்ச்சியா இருக்கு. எப்படி சண்டை நடக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பால்கார பையனும் அவங்க அம்மா ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கத்தியால கிழிச்ச உடனே அவன் வழியில கதறி துடிக்கிறான். அடுத்தது ஹீரோவை அடிக்கலாம்னு சொல்லி வரானுங்க. இங்க பயங்கரமான சண்டைலாம் நடக்குது. கதவெல்லாம் பூட்டிட்டாரு நம்ம ஹீரோ. பவர் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ண கொஞ்ச நேரத்துல விண்டோ ஒண்ணு இருக்குது. அந்த விண்டோ ஜன்னலை உடைச்சு ஒருத்தவன் உள்ள வந்துகிட்டே இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு பலூன் ஒண்ணு இருக்கு. அந்த பலூன்ல பெட்ரோலை ஊத்தி ரெடியா வச்சிருக்காரு. உள்ள வந்தவனே அவன் மேல அந்த பலூன் அடிச்சு அங்கவே பத்த வச்சு விட்டுறாரு. அவன் எரிஞ்சுக்கிட்டே கத்திக்கிட்டே வெளியே போறான். இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சொல்லி இந்த ஊர் தலைவரோட கேங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. துப்பாக்கிலாம் அவனுங்க எடுத்துட்டு வந்துட்டானுங்க. இந்த பக்கத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க இல்லையா. ஹீரோ இப்போ கதவை திறந்தாலே ஷாக் அடிக்கிற மாதிரி எர்த் கனெக்ஷன்லாம் வச்சிடறாரு. இதுல ஒரு பக்கம் பல பேருக்கு ஷாக் அடிக்குது. பின்னாடி பேக் டோர் வழியா உடைக்கிறாங்க. அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு சிலிண்டர் ஒண்ணு இருக்கு. அந்த சிலிண்டரை எடுத்து ஓபன் பண்ணி வச்சிட்டாரு. வத்தி பெட்டி இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்றாருன்னா அந்த வத்தி குச்சி எல்லாமே அந்த டோர்ல ஒட்டி வச்சிடறாரு. கீழே அங்க இருக்கிற அட்டைய உரசுற மாதிரி வச்சிடறாரு. அந்த டோரை திறந்தது அப்படின்னாக்கா அந்த தீப்பெட்டி அப்படியே பத்திக்கும். கேஸ் சிலிண்டர் திறந்து இருக்கிறதால கேஸ் வெடிக்கும். இப்படி ஒரு பக்கா பிளான இங்க ஹீரோ பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த நைட் விஷன் கேஜெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஹீரோவோட வீட்டுல ஒரு துப்பாக்கி ஒன்று வந்திருக்கும். ஹீரோனோட தாத்தாவோட துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டாருங்க. உள்ள 2 பேர் வரானுங்க. அடுத்த நிமிஷம் பொட்டுன்னு போட்டு தள்ளுறாரு. அந்த பேக் டோர் திறந்து அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற கேஸ் சிலிண்டர் வெடிக்குது. இப்ப உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, பென்னிக்கு போன் போட்டு இந்த மாதிரி போலீஸா வர சொல்லி இருக்காங்க. ஹீரோ வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே பயங்கரமான சண்டை நடக்குது. பயங்கரமான சண்டையில நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு போடுறாரு. ஆனா அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா விடியவே ஆரம்பிக்குது. விடிஞ்ச உடனே அங்க இருக்கிற அந்த ஜோசி இருக்கான் இல்லையா, அவனுங்களும் இங்க வந்திருக்கானுங்க. அவனுங்க கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு வராங்க. அதே இடத்துல அவனுங்களை போட்டு தள்ளுறாங்க. ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பா பாருங்க, ஒரு கிழவன், அவனையுமே அடிச்சு கண்ணாடியில சொருகி விடுறாரு நம்ம ஹீரோ. இப்படி பயங்கரமான சண்டை நடக்க கடைசியில ஒரு கட்டத்துல எல்லாரும் ஏஞ்சி வந்து நம்ம ஹீரோவை லாக் பண்றானுங்க. ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க. அடிச்சு நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணுவானுங்க. அப்படி ஒரு கட்டத்துல பிளான் பண்ணும்போது துப்பாக்கி வச்சு சுடலான்னு போவானுங்க. ஆனா அதே இடத்துல தூரத்துல நம்ம ஹீரோயினை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்க ஹீரோயினோட கையில அந்த துப்பாக்கி இருக்குது. சோ அந்த ஜோசி இருந்தா இல்லையா, நம்ம ஹீரோயினை செல்போன் எடுத்து நம்பர்
குடுத்துட்டு போனா பாருங்க, அவன் நெஞ்சு பொட்டுல ஒரே சுடு. அங்க இருக்கிறவங்க எல்லாமே திருச்சு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒட்டுமொத்த பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானுங்க. கொஞ்சம் பேர்த்த தான் போட்டு தள்ளி இருப்பாரு நம்ம ஹீரோ. போலீஸ் இங்க வரவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பால்கார அம்மாவும் பால்கார பையனையும் இங்க இருந்து நல்லபடியா அனுப்பிச்சு விடுறாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த ஜோசி இருப்பான் பாருங்க, அவனோட டெட் பாடி கூட விட்டு வைக்கல. அதே இடத்துல இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல புதைச்சிட்டு அங்கவே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே டீ எல்லாம் குடிச்சிட்டு பழைய மாதிரி ஹாப்பியா இருக்காரு. ஹீரோ ஒரு போர்டு வைக்கிறாரு, இந்த வீட்டுக்குள்ள எவனாவது தப்பி தவிர உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டே தள்ளிடும் துப்பாக்கில அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி ஒரு போர்டை வச்சிருக்காரு. இவங்களோட லைஃப் அங்கவே ஜாலியா ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு இருக்கிற பயம் எல்லாம் போய் இப்ப பயங்கரமான ரகுடா மாறிட்டாரு. எவ்வளவுதான் கோழையா இருந்தாலும் தான் பொண்டாட்டிய ஒருத்தவன் கைய வைக்கிறான்னா கோழைக்கு கூட கோபம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்க கொடுத்திருக்காங்க. அது இல்லாம சில விஷயங்கள்ல பொண்ணுங்க எவ்வளவு போல்டா இருக்கணுங்கிறதையும் அழகா சொல்லி இருக்கக்கூடிய படம் தான் இது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க பண்ண வேண்டியதுல ஒண்ணுதான், நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரியான நல்ல படங்களையும் நல்ல கிரைம் த்ரில்லர் படங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.